அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் தைப்பூசம்னு சொல்லலாங்க. இந்த வருடம் பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி முடிவடையுதுன்னு சொல்லலாங்க. இந்த வருடம் 2025இல் தைப்பூசமானது தைப்பூசம் தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் தைப்பூசமும் ஒன்றாக இணைந்து வரும் நாளை தான் தைப்பூசி தினமாக நம்ம கொண்டாடப்படுறோங்க. இந்த தைப்பூச விரதத்தில் நம்ம என்னென்ன மேற்கொண்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு தரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்பட இருக்குங்க. தைப்பூசத்திற்கு முன்பாகவே 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது முருக பக்தர்களோட வழக்கம்னு சொல்லலாங்க. இப்படி 48 நாட்கள் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு 48 நாட்கள் தைப்பூச விரதத்தை டிசம்பர் 25ஆம் தேதி முருக பக்தர்கள் நம்ம துவங்கியிருக்கலாங்க. அப்படி டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் ஜனவரி 22ஆம் தேதியான இன்று துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை 21 நாட்கள் விரதம் நாம் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த நாளை தவறவிட்டால் பிறகு தைப்பூச நாள் மட்டும்தான் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியும்னு சொல்லலாங்க. இது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக உன்னதமான விரதம்னு சொல்லலாங்க. இந்த 21 நாட்களும் விரதம் இருந்து தினமும் கந்த சஷ்டி கவசமும் வேல்மாலல் பாராயணமும் செய்தால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார்னு சொல்லலாங்க. உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நாங்கள் கண்குளிர பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் திருநாளில் முருகனை வழிபடுவது சிறப்புன்னு சொல்லலாங்க. தை 29ஆம் தேதி பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருங்க. விரதம் இருந்து முருகனை தரிசித்து வேலினையும் வழங்குவது நன்மை தரும்னு சொல்லலாங்க. அகிலம் தோன்றிய நாளே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுறாங்க. அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வரும்னு சொல்லலாங்க. அன்றைய தினமே தைப்பூசமாகவும் கொண்டாடப்படலாங்க. இந்த நன்னாள் அன்று நம்ம முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுகிறது. அதோட சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதுன்னு சொல்லலாம். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்து கேட்ட வரத்தை அள்ளித்தருவார் முருகப்பெருமான் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்பட்டுள்ளதால் தை மாதம் 29ஆம் தேதி காலையில் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாங்க. இந்த தைப்பூச விரதத்தில் நம்ம அனைவருமே நம்ம விரதத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த விரதத்தை நம்ம 48 நாட்கள் இருக்க முடியாதவர்கள் அந்த தைப்பூச விரதத்தன்றாவது அந்த ஒரு நாள் சாப்பிடாம இருந்து அந்த ஆண்டவனுக்கு அந்த தைப்பூச விரதத்தை நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா நல்லதே நடக்கும்னு சொல்லலாம். தைப்பூசமானது தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் தான் முருகப்பெருமானோட அருளை பெற விரும்பமிருந்து வழிபடும் விழாவாக சொல்லப்படுது. இந்த நாளில் வெற்றி பெருநாளை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், நாணயம் என்ற மூன்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதுனால வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ முடியும்னு சொல்லலாங்க. பூசம் என்பது இந்திய வானிலையும் ஜோதிட நிலையத்திலும் ராசி சக்கரத்தில் பேசப்படுகின்றது. 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களோட படை தளபதிகளாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய நாணவேலை தைப்பூச திருநாளில் வழங்கி வழிபட்டாலும் மந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த கெட்ட சக்தியையும் நம்மிடம் அண்டாது. அது மட்டும் இல்லாமல் மதுரை முருகன் ஆண்டிக்கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள் தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுறோம்.
அந்த ஞானவேளை நாம் தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மவிடம் அண்டாது என்பது நிச்சயமாக சொல்லப்படுதுங்க. நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகள். அவன் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பதான் ஆகவிடமே தவிர இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்தால் அவ்வளவுதான். இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டாருங்க. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகர்களுக்கும் மிக சரியாக பொருந்துன்னு சொல்லலாங்க. அதாவது தைப்பூச திருவிழாவானது பழங்காலத்திலிருந்தே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோவித்து கொண்டு கபிலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது ரொம்ப வெறுப்பாகி பண்டாரகோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளை தான் நம்ம தைப்பூச திருவிழாவாக தமிழகத்தில் மிகவும் சிறப்பான மக்களால் கொண்டாடப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லலாங்க. முருகன் என்றாலே அவரோட அழகு அதை விட ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள்னு சொல்லலாங்க. தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுதனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுசரிக்கப்படும்னு சொல்லலாம். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் நடனமாடி தரிசனம் அளித்த நாளை தைப்பூசம் அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. சிதம்பரத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்து இந்நாளில் இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தோட சிறப்புகளும் அபிஷேகங்களும் பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபடுறவங்க முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க. மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு கோயிலில் அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்படும்னு சொல்லலாங்க. மக்கள் கோயில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. பழனி முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலில் ஒரு மலை கோவிலாகும். மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி 18 சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாஷணத்தால் செய்து நிறுவியிருக்காருன்னு சொல்லலாங்க. இந்த கோயிலில் தைப்பூசம் 10 நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க. 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறுங்க. முருகன் தன் இரு துணைவியாரின் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருவாருங்க. 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுங்க. தைப்பூசத்தன்னைக்கு மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத யாத்திரைக்காக பழனிக்கு வருவாங்க. நேர்த்தி கடனாக முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுப்பாங்கன்னு சொல்லலாங்க. காவடி எடுக்கிறவங்க வரும் வழிகளில் பாடும் பாடல்களில் காவடி சிந்து என்று சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அழகு குத்துதல், நாக்கு, கன்னம், கை, உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்தி கொண்டு கோவிலுக்கு வருவாங்க. சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களோட முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருவாங்க. சர்க்கரை காவடி, சர்க்கரை பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படும்னு சொல்லலாங்க. தீர்த்த காவடி, தீர்த்த காவடினா கொடுமுடியிலிருந்து காவடி தீர்த்த பக்தர்களால் கால்நடையாக எடுத்துட்டு வருவாங்க. பறவை காவடி, அழகு குத்தியவர் தொடங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படும்னு சொல்லலாங்க. பால் காவடி, பால் குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து கொண்டு வரப்படுங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியவில்லைனாலும் அந்த தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நம்ம வீடு வாசலை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருமே நெல்லுருக்கம், அரிவாள், தேங்காய், கற்பூரம், கத்தி, கடகம் என்பவனொற்றுள் வயலுக்கு சென்று கிழக்கு முகமாக நின்று சூரியனை வணங்கி ஒருவர் தேங்காய் உடைக்க மற்றவர் முற்றிய புது நெற்கதிர்களை சிலவற்றை அறுத்து நம்ம வீட்டிற்கு எடுத்து வரது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அதனை குடும்பத் தலைவி பெற்று சுவாமி அறையில் வைப்பாங்க. அதில் இருந்து சில நெல்மணிகளை எடுத்து உமியை நீக்கி அந்த அரிசியை பசும்பாலுடன் கலந்து வாழைப்பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் இட்டு குடும்பத்தினருக்கு பரிமாறினா ரொம்ப வாழ்க்கையில் சிறப்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசியோட வீட்டினுள் அரிசியும் கலந்து அன்றைய மதிய உணவு சமைக்கப்படலாங்க. ஊரில் உள்ள முருகன் கோயில்களில் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தத்தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க.
தைப்பூசமானது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழான்னு சொல்லலாங்க. தைப்பூசத்திற்கு முதல் நாளில் இருந்தே விழா களை கட்டும். சிங்கப்பூர் முருகன் கோயிலில் வேல்தான் மூலவர், இவருக்கு பாலாபிஷேகம் நீண்ட நேரம் நடக்குன்னு சொல்லலாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகன் வெள்ளித்தேரில் லயன் சித்தி விநாயகர் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மாலை தேர் திரும்ப முருகன் கோவிலை வந்தடையும்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இந்த பதிவில் நம்ம முருகப்பெருமானோட சிறப்பை பற்றி தாங்க பார்க்குறோம். அனைவரும் தைப்பூச விரதத்தில் நம்ம விரதத்தை கடைபிடித்து வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை நன்றி, வணக்கம்.